வணக்கம். அரசியல் விஐபி சேனல் செய்திகள் வாசிப்பது ஆரணி டி. சத்யா, பிகாம் பிஎல். புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி பொன்மனத் தலைவி அம்மா ஆகியோரின் ஆசியுடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் அண்ணாநகர் தெற்கு பகுதி கழகம் சார்பில் புரட்சித் தமிழர் 3ஆம் தலைமுறை கழக பொதுச் செயலாளர் டாக்டர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள், பாக பொறுப்பாளர்கள், பாக உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அண்ணாநகர் தெற்கு பகுதி கழக செயலாளர் ஆர்.எம். சுகுமார் தலைமையில் தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஆன்மீக செம்மல், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், புன்னகை மன்னன், தி.நகர் பி. சத்யா, பிகாம் எக்ஸ்.எம்.எல்.ஏ, மாவட்ட கழக துணை செயலாளர் டி. தசரதன் ஆகியோர் முன்னிலையில் கழக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ஆர்.எம். பாபு முருகவேல் அவர்கள் ஆலோசனை வழங்கினார். நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர்கள் கே. பிரசன்னகுமார், கே. ஹேம்நாத், ஜி. ராஜேஷ்குமார், ஈது வாசுதேவன், பி. செல்வி, எஸ். சுரேஷ் பாபு, பிராணி மாவட்ட செயலாளர்கள் கே. என். குணசேகரன், ஜே. மணிகண்டன், சிவபிரகாஷ் என்கிற செல்சிவா, வி. கே. எஸ். கமல்குமார், ஏ. அந்தோணிராஜ், பகுதி நிர்வாகிகள் எம். ஸ்ரீராமன், எம். அபிதா அபுபக்கர், எஸ். நந்தினி, பி. தீனன், எஸ். ராமு, பேபி முருகேசன், சி. நாராயணன், ஏ. சண்முகம், வட்டக்கழக செயலாளர்கள் ஏ. தமீம் அன்சாரி, எஸ். திலீப் குமார், வி. எம். சதீஷ், கே. முருகன், எஸ். எம். பிரகாஷ். நிகழ்ச்சி ஏற்பாடு அண்ணாநகர் தெற்கு பகுதி கழகம். நிகழ்ச்சி ஒளிப்பதிவு அரசியல் விஐபி சேனல் போட்டோகாந்த். இரு உருவங்களை கொண்டு ஒரு உருவமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் மற்றும் தமிழகத்தின் புரட்சி நாயகன் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு ஆணையிடுங்க இந்த சிறப்பான ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து தலைமை பொறுப்பில் இருக்கும் பகுதி கழக செயலாளர் சுகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் வீரர்கள், வீராங்கனைகள் மற்றும் நம்ம கழகத்தின் சார்ந்த மூத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் இந்த பகுதி கழகத்தின் சேர்ந்த வட்ட செயலாளர்கள் தமீம் அன்சாரி, திலீப்,
சதீஷ், பிரகாஷ், முருகன், மகேஷ், சுகுமார், மகேஷ் அனைவருக்கும் மற்றும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தமிழகத்தின் புரட்சி நாயகன் அண்ணன் எடப்பாடியின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கும் வழக்கறிஞர் பாபு முருகவேல் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து இன்று நமது கழகம் 4ஆக பிரிந்து இந்த பகுதி கழகத்திற்கு ஆலோசனை கூட்டம் முதல் தடவையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவால் உருவாக்கப்பட்ட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மலைபோல் கட்டி காக்கும் எங்கள் ஐயா எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க இளைஞர்களின் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களையும் எங்களை அன்போடும் மரியாதையோடும் வழி நடத்திய எங்கள் மாவட்ட துணை செயலாளர் அவர்களையும் இங்கு ஆலோசனை வழங்க வந்திருக்கும் அண்ணன் வழக்கறிஞர் ஆர்.எம். பாபு முருகன் அவர்களையும் மற்றும் பகுதி கழக செயலாளர் அண்ணன் பிரசன்னகுமார் அவர்களையும் அண்ணன் ராஜகுமார் அவர்களையும் மற்றும் மாவட்ட பிறவி மாவட்ட நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் மற்ற செயலாளர்களும் அனைவரும் வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமது மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்கள் எப்பொழுதும் அடிமட்ட தொண்டனை மதிக்குமாறு அடிக்கடி அறிவுறுத்துவார். அந்த அடிமட்ட தொண்டனை நாங்களும் எங்கள் வட்ட செயலரும் மதிப்போம் என்று அண்ணனிடம் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அண்ணன் குணசேகரன் அவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார். அன்பான பணியாளர் வணக்கம். இந்த சிறப்பான ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எங்களது மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சத்யா அவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மாவட்ட முறையில் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் இதயமேல நன்றியும் எல்லை இன்னும் காணிக்கையாக தலைமைப்படுத்துகின்றேன். அது மட்டுமல்ல அப்படியாக மாவட்ட துணை செயலாளர் பேருக்கு அண்ணன் பிரசன்ன சட்டவர்த்தி, ஏன்னா அவருடைய இடத்த விட்டு 4 பகுதிகளை உருவாக்கிட்டாரு. அதை மறுபடியும் சொல்கிறேன், ஆசைப்படுறேன். நான் அவருக்கும் இங்கே சிறப்புடைய ஆட்டம் வந்திருக்கும் வழக்கறிஞரும் முன்னாள் எம்எல்ஏ அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வழக்கத்தை தெரிவித்து பிறகு மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் பகுதி கழக செயலாளர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் இந்த பகுதியை சார்ந்த அனைத்து வட்ட அனைவரும் அன்பாக அழைக்கப்படுகின்ற ஒரு சொல். அந்த சொல்லை பெற்றுள்ள முருகவே பாபு முருகவே அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் பிரிவுடைய வழக்குகளை நம்முடைய இயக்கத்தினுடைய வழக்குகளை எல்லாம் தலைமையில் என்ன என்று விசாரித்து இன்றைக்கு நமக்கு நீதி வழங்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர் நம்மிடத்திலே கருத்தில் கொள்ள உள்ளார்கள். அவரை கருத்தில் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். பகுதி செயலாளராக நியமனம் செய்யப்பட்டு பகுதி செயலாளராக பொறுப்பேற்று தன்னுடைய முதல் கூட்டத்தை அன்பு தம்பி ஆர்.எம். சுகுமார் தற்போது நடைத்துக் கொண்டிருக்கிறார். கைதட்டணும். இந்த முதல் கூட்டத்திலேயே பெருந்தன்மையோடு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அனுமதியோடு தன்னுடைய கண்டிப்பேற்றையும் தொடங்கி இருக்கிறார். இந்த கூட்டத்தின் வாயிலாக இதுதான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா பகுதி செயலாளர் ஓரமாக நிற்கணும்.
மாவட்ட செயலாளர் நிற்கா உட்கார்ந்துருப்பான். பகுதி செயலாளர் தான் நிற்கணும், ஓரமாக நிற்கணும். ஆனால் சகோதரத்துவத்தோடு ஒரு தோழமை உணர்வோடு மாவட்ட கழக செயலாளரும் பகுதி கழக செயலாளரும் வட்டக்கழக செயலாளரும் இணைந்து பணியாற்றுகிற ஒரே ஒப்பந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற பகுதி கழகத்துடைய செயலாளர் ஆர் சுகுமார் அவர்களே, வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கிற இந்த பகுதியை பெரும்பான்மையான ஆண்டுகள் கட்டி காத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உயிர்ப்போடு வைத்துக் கொண்டு இருக்கிற தம்பிமார்களை எல்லாம் தன்னுடைய உடன்பிறந்த தம்பிமார்களைப் போல அரவணைத்து மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இடக்கூடிய கட்டைகளை சிறமேற்கொண்டு செய்து கழகத்தை உயிர்ப்போடு வைத்திருந்து இன்றைக்கு 4 பகுதிகளாக பிரித்து தாரை வாய்த்து தந்திருக்கிற முன்னாள் பகுதி கழகத்தினுடைய செயலாளர், மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர், போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் தசரதன் அவர்களே, எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கிற புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பாசறையிலே பயின்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய நெஞ்சிலே நீக்கமர நிறைந்து 1000 தம்பிமார்கள் இருந்தாலும் முதல் தம்பிமாராக தலகத்தராக இன்றைக்கு விலகிக் கொண்டிருக்கிற, எந்தவித பாகுபாடும் இல்லாமல் இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்கிற ஒரே சிந்தனையோடு சிரித்த முகத்தோடு இருக்கிற அன்பு சகோதரர், மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் அவர்கள், பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் பிரசன்னகுமார் அவர்களே, ஏம்நாத் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, மாவட்டத்தில் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது. அந்த சலசலப்பை பயன்படுத்தி தான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது என்பது. அதனால திமுக தான் வர வேண்டும் என்று எந்த மக்கள் வாக்களித்தது கிடையாது. மாறாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி கட்டிலே வர வேண்டும். இதுதான் மக்களுக்கான இயக்கம், இதுதான் பாட்டாளிகளுக்கான இயக்கம், இதுதான் பெண்களுக்கான இயக்கம் என்று சொல்லி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விரும்பி மக்கள் தேர்ந்தெடுத்த காலம் வந்து அது மீண்டும் 2026ஆம் ஆண்டு வளரும் போகிறது. அந்த எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார். ஆனால் நாம் வீரியமோடும் விவேகமோடும் வேகத்தோடும் களமாடுவோம் என்று கூறியவர்களே, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருப்பதே பெருமை. அதை ஆட்சி கட்டிலே அமர்த்துவதே நம் கடமை என்று சொல்லி இந்த இந்திய கூட்டத்திற்கு வாய்ப்பளித்த